ஆளுமை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய கிறிஸ்தவ கதைகள் மற்றும் கொள்கைகள். 1. மனத்தாழ்மை பற்றிய இயேசுவின் போதனைகள் ஒரு தாழ்மையான மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளவும், நமது வரம்புகளையும் கடவுளைச் சார்ந்திருப்பதையும் அங்கீகரிக்கவும் உதவும். 2. சுய கட்டுப்பாடு. ஜோசப்பின் கதை கடினமான சூழ்நிலைகளில் கூட சுய கட்டுப்பாடு மற்றும் சோதனையை எதிர்ப்பதை நிரூபிக்கிறது. 3. மன்னிக்காத ஊழியரின் இயேசுவின் உவமை மற்றவர்களுக்கு கிருபையையும் மன்னிப்பையும் வழங்குவதன் முக்கியத்துவத்தை நமக்கு கற்பிக்கிறது. 4. நன்றியுணர்வு. 10 குஷ்டரோகிகளின் கதை கடவுள் மற்றும் பிறருக்கு நன்றியுணர்வு மற்றும் நன்றியுணர்வின் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுகிறது. 5. விடாமுயற்சி. அப்போஸ்தலன் பவுலின் அனுபவங்கள் சவால்கள் இருந்த போதிலும் கடவுளின் இறையாண்மை மீதான விடாமுயற்சியையும் நம்பிக்கையையும் நிரூபிக்கின்றன. 6. அன்பும் இரக்கமும். அன்பு பற்றிய இயேசுவின் போதனைகள் மற்றும் மற்றவர்களுடனான அவரது தொடர்புகள். சமாரிய பெண். ஜான் 4. மாதிரி அன்பு மற்றும் இரக்கம். 7. நேர்மை. டேனியலின் வாழ்க்கை ஒருமைப்பாட்டை எடுத்துக் காட்டுகிறது. சமரசம் செய்ய அழுத்தம் இருந்த போதிலும் அவரது நம்பிக்கைகள் மற்றும் மதிப்புகளில் உறுதியாக நிற்கிறது. 8. ஞானம். நீதிமொழிகள் புத்தகம் உறவுகள், வேலை மற்றும் முடிவெடுப்பது போன்ற வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களைப் பற்றிய ஞானத்தை வழங்குகிறது. 9. சுய விழிப்புணர்வு. அப்போஸ்தலன் பவுலின் உள்நோக்கம் நமது பலம் மற்றும் பலவீனங்களை அடையாளம் காண உதவுகிறது, கடவுளின் கிருபையின் தேவையை ஒப்புக்கொள்கிறது. 10. நோக்கமும் அர்த்தமும். முதலில் கடவுளுடைய ராஜ்யத்தை தேடுவது பற்றிய இயேசுவின் போதனைகளும் திறமைகளின் உவமையும் கடவுளுக்குச் சேவை செய்வதிலும் நமது பரிசுகளை பயன்படுத்துவதிலும் நோக்கத்தையும் அர்த்தத்தையும் கண்டுபிடிக்க நம்மை ஊக்குவிக்கின்றன. இந்த கிறிஸ்தவ கதைகளும் கோட்பாடுகளும் நமது ஆளுமை வளர்ச்சி பயணத்தில் நம்மை ஊக்குவித்து வழிநடத்தலாம், மேலும் நமது எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கிறிஸ்துவைப் போல இருக்க உதவும்.